படிக்கிறோம், ஆண்கள் தான் சஹாபாக்கள்லாம் அதிகமாக ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், பிரியப்பட்டிருக்கான்னு நினைக்கிறோம். அதை விட சஹாபி பெண்கள் அதிகமாக பிரியப்பட்டிருக்காங்க. ஒரு அடி மேல, ஒரு படி மேல அவங்க தான் அதிகமா ரசூலுல்லாஹ்வை நேசிச்சிருக்காங்க. அதுக்கான உள்ள சம்பவம் தான் இந்த உடுப்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி. மெய் சிலிக்க வச்சிடும். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்களை விட பெண்கள் அதிகம் ரசூலுல்லாஹ்வை முஹம்மதுக்கு அதிகமா வச்சிருக்காங்க. போயிட்டே இருக்காங்க, சத்தம் போட்டு எங்க ரசூலுல்லாஹ் என்னாச்சு. அதற்கு சொல்லப்படுறது உங்களுடைய கணவர் ஆதாரபூர்வமான சம்பவம். உங்களுடைய கணவர் வஃபாத்தா இருக்காங்க, ஷஹீதாக்கப்பட்டிருக்காரு. உடனே பார்க்குறாங்க அந்த மையத்தை, சரி இருக்கட்டும். உடனே மறுபடியும் அதே வார்த்தை, என்ன வார்த்தை? ரசூலுல்லாஹ் எங்க? ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆச்சு? நம்மளா அந்த இடத்துல இருந்தா அக்கா எப்போ மூத்து சொன்னாலும் அங்கேயே உட்காந்துருவோம், அழ ஆரம்பிச்சோம். இந்த காலத்து பெண்கள்லாம் நம்ம மனசால வயது மனசால வரக்கூடிய மகளா பெண்கள்லாம் அப்படிலாம் இல்லை. அந்த மற்ற ஊர்ல மகளான பெண்கள்லாம் அப்படியே அக்காவை பார்த்தாலும் உட்காந்துருவாங்க, அம்மா அடுத்தது யாரும் சொல் கணவன் அப்படியே இருந்துருவாங்க, சரிங்களா? ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்கு வெளிப்படுத்துறாங்க. உடனே என்ன பண்றாங்க, மூணாவது எங்க போறாங்க, ரசூலுல்லாஹ் தேடுறதா போறாங்க. அங்க சொல்லப்படுது உங்களுடைய மகன் வஃபாத்தா இருக்காரு. அதே பாக்குறாங்க மையத்து. குடும்பமே ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. பெரிய பாக்கியசாலி அவங்க, அந்த வீட்டுள்ள அந்த பெண்மணி. சரி பாக்குறாங்க, சரி இருக்கட்டும். திருப்பி போறாங்க, திருப்பி அதே புலம்பல். என்ன புலம்பல்? அதே சப்தம், ரசூலுல்லாஹ் எங்க, ரசூலுல்லாஹ் எங்க. உடனே கத்திட்டே போறாங்க. மறுபடியும் சொல்லப்படும் உங்களுடைய சகோதரர் வஃபாத்தா இருக்காங்க. அதையும் பார்க்குறாங்க, இருக்கட்டும் சொல்லிட்டு மறுபடியும் ரசூலுல்லாஹ் எங்க, ரசூலுல்லாஹ் கடைசியாக ரசூலுல்லாஹ் இருக்குன்னு பார்த்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் நீங்க எப்படி இருக்கீங்க, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கீங்களா? அப்போதான் அவங்களுக்கு மன ஆறுதலே ஏற்பட்டுச்சு, அமைதி ஏற்பட்டுச்சு. இதையுமே ஒரு விஷயத்துல நின்றுச்சுன்னு சொல்லுவாங்களே, அப்போதான் நின்ற இதயம் அப்போதான் வந்து என்னது ரெண்டிங் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டான்னு சொன்ன இதயம் எப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, எப்போ ரெண்டிங் ஆயிடுச்சு? ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே அப்படின்னு சொல்றது, நீங்க நல்லா இருக்கீங்களா, அது போதும், நீங்க நல்லா இருந்தா போதும், எனக்கு யாருமே எனக்கு தேவையில்லை, உங்களை விட நான் அதிகமாக யாரும் நேசிக்கல. அதுக்கடுத்து தான் அடுத்தடுத்து அவங்களுடைய கணவரை, அவங்களுடைய தந்தைங்க, அவங்களுடைய சகோதரர், அவங்க மகனை வந்து பார்க்க போனாங்க, ஜனாஸா பார்க்க போனாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை நேசிச்சிருக்காங்க அந்த சஹாபி பெண்கள். அந்த லிஸ்ட்ல நம்மளுடைய தாய்மார்களோ சகோதரிகளோ மனைவிமார்களோ வரும்னு துவா செய்யும். அந்த பட்டியல் எல்லாம் வந்து நம்மளுடைய மகளால் உள்ள பெண்களுக்கெல்லாம் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அதிகப்படுத்துவாங்க. பசங்க, அதாவது பெண்கள்லாம் அப்படின்னா பசங்களும் அது மாதிரி இருந்தாங்க. தல்ஹான்னு சொல்லிட்டு ஒரு சாபி, ஒரு குட்டி சஹாபி, ஒரு 10 வயசு கூட தான் இருக்கும், ஒரு 8-9 வயசு தான் இருக்கும். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வராரு. அவர் பேர் தான் தல்ஹா பின் வர்ரான்னு அவருடைய அக்கா பேர். தல்ஹா வராரு, வந்து ரசூலுல்லாஹ் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கட்டுப்படுறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கறேன், சொல்லுங்க, அது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரெடியா நிற்கிறாரு, நீங்க சொன்னா நான் செய்யறேன், ஐ எம் ரெடி, நீங்க ரெடியா? ஆர்டர் பண்றது. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, இவனுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்காக என் பையனை ட்ரெஸ் பண்ணலாம் சொல்லிட்டு, சரிப்பா மத்தாவை வர செஞ்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்றாங்க, மத்தாவை குடிச்சிட்டு வந்துரு சொன்ன கட்டன் பாருங்க. சொன்ன உடனே டக்குனு வாழை எடுத்துட்டாங்க, வாழை ஊறிட்டாங்க. அங்க இருந்த வாழு டக்குனு அங்க ரசூலுல்லாஹ் இடத்துல இருந்துச்சு, சரியா? உரையில இருந்து ஒரே உருவி வாழை எடுத்துட்டு வெட்ட போறாங்க ரசூலுல்லாஹ்வை. அப்படியா அலர்ட்டா இருக்கீங்களா? யார் வெட்ட போறாங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? வந்துருச்சா? என்ன சொல்லிட்டு இருந்தோம், யாரை விட்டு போறாங்க? அவங்க அத்தாவை. அதுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, நீ ட்ரெஸ் பண்ணப்பா, நான் அதுக்காக அல்ல நீ அனுப்பல, அல்லாஹ் அதுக்காக என்னை அனுப்பல, என்னை உறவுகளை வந்து இணைப்பதற்காக அல்ல அனுப்பியிருக்க, உறவு முடிக்கிறதுக்காக அல்ல நீ அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து அவருக்கு இந்த துவா சொல்லி அனுப்புனாங்க. பாருங்க, பொதுவாகவே பசங்க இருக்காங்களே, அக்கா அம்மாவை ரொம்ப பாசமா இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா அத்தா அம்மா மேல கோபமா இருந்தாலும்
விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாராச்சும் சொன்னா போதும், அக்கா சொன்னா போதும், அம்மா சொன்னா போதும், அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டாங்க. சாப்பிட வரைக்கும் மூத்தா போற வரைக்கும் அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டான். அப்படித்தானே? அக்காவை யார் சொல்லி விட்டுருவீங்களா? அப்படியே அக்கா சொல்லு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே டெரர் பீஸ் ஆயிட்டாப்பாங்க, அப்படியே டெரர் ஆயிட்டாப்பாங்க, மூஞ்சிலாம் மாறி வச்சுப்பாங்க. அப்படி அவளுக்கு நான் லைஃப்ல பார்த்ததே இல்லை. அக்கா பத்தி சும்மா ஒரு வார்த்தை காமெடியா பேசுனேன், அதுக்கு எங்களுக்கு பேச மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. 20-30 வருஷம் உறவை முடிச்சுட்டாப்பா. சொல்ற கேள்விப்படுறோமா இல்லையா? ஆனா ரசூலுல்லா சொன்ன உடனே எப்படி பாருங்க, அக்காவே நம்ம கொலை செய்யறதுக்கு போறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் எப்படி விதைச்சிருக்காங்க பாருங்க. தாய் தந்தையை விட ரசூலுல்லாவை நேசிக்கணும்னு சிறு வயதிலேயே அவங்களை ஊட்டி இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை ஊட்டணும் இன்ஷாஅல்லாஹ். ரசூலுல்லாஹ் உயிருக்கு மேலான ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி வளர்க்கிற பிள்ளைங்கள், அப்படிப்பட்ட பிள்ளைங்களா நல்லா ஆக்குவானாங்க. எப்படி தல்ஹா அவங்க எப்படி அந்த ரசூலுல்லாவோட இஷ்டத்தை வெளிப்படுத்துறாங்களோ, எப்படி அவங்க மீது அதிகமாக பிரிய உள்ளவங்களா இருந்தா அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் நல்லா ஆக்குவானாங்க. வாஹித் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.